Hello friends, welcome to Citrus Finances. இன்னைக்கு எங்க வீட்ல சூப்பரான fish புட்டு செய்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே ஒத்தையா இருக்குது. and ரொம்ப டேஸ்டாவும் இருக்குது. இது ரைஸோட சப்பாத்தியோட சாப்பிட one of the best combination. ரொம்ப ஈஸி தான். வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கிலோ fish எடுத்திருக்கேன். எந்த ஃபிஷ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்ம முள் கம்மியாக இருக்கிற ஃபிஷ் எடுத்தால் நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் வேலைக்கு. நான் இன்றைக்கி எடுத்துருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த ஃபிஷ்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை நான் இப்போ ஒரு ஸ்டீமரில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை நாம் இப்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இதை நாம் ஸ்டீம் பண்ணிடணும். ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முள் தனியாக வெறும் ஃப்ளஷ் தனியாக நாம் இதை பிரித்து எடுக்கணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நாம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அதிலே நமக்கு ஃபிஷ் நல்லா வெந்துடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபிஷ்ஷுமே இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை நல்லா கூல் டவுன் பண்ணி நாம் ஃப்ளஷ் தனியாக முள் தனியாக, தட் மீன்ஸ் போன்ஸ் தனியாக நாம் எடுத்து பிரித்து வச்சிடலாம். இப்போ ஃபிஷ்ஷில் உள்ள போன்ஸ் எல்லாம் நாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி இந்த சதை பகுதியை மட்டும் நான் இப்போ ஒரு பிளெண்டரில் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் இந்த பிளெண்டரில் நாம் ஈஸியாக நாம் ஷ்ரெட் பண்ணிடலாம். அந்த ஃபிஷ்ஷை கையாலையும் நாம் ஷ்ரெட் பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதே மாதிரி நாம் மிக்சர்லேயும் போட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நமக்கு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கிடச்சிடும். நமக்கு இந்த மாதிரி நாம் சின்ன சின்ன துண்டுகளாக நாம் இப்போ அழகாக பிளெண்டரில் ஷ்ரெட் பண்ணியாச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் ஒரு கடாயில். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 10 பச்சை மிளகாய், 2 சிவப்பு மிளகாய், இதெல்லாம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்ம பச்சை மிளகாயே ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இப்போ இந்த வெங்காயம் கலர் மாறுறது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறியாச்சு. இப்போ நாம் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். நம்ம இவ்வளோ மீனை நம்ம கையால் பண்ணும்போது நமக்கு கை வலிக்கும், நமக்கு டைமும் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி பிளெண்டரில் போடும்போது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பல்ஸ் மோடில் மிக்சரில் போட்டாலும் நமக்கு இதே மாதிரி எஃபெக்ட் தான், இதே மாதிரி நமக்கு கிடச்சிடும். இப்போ இந்த புட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த வெங்காயத்தோடு. இது செய்யும்போது உங்களுக்கு எண்ணெய் பத்தாது அல்லது போதாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயோட நம்ம மீனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம்.
1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் கொஞ்சம் ஸ்பைசியாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பைசினஸ் பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரத்தை. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மீன்லேயும் இந்த மசாலாஸ் படுறது மாதிரி நாம் கொஞ்சம் பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரெசிபியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிஷ் போட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு பெரிய லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன். இப்போ இதை நாம் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நாம் நறுக்கின மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மல்லி இலைகளை கடைசியாக நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரசாரமான ஃபிஷ் புட்டு, அதாவது மீன் புட்டு அட்டகாசமாக சர்வ் பண்ணியாச்சு. இது ரைஸோட பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. கூடவே சப்பாத்தியோட இது ஒரு அடிப்பொலி காம்பினேஷன்னு சொல்லலாம். ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம சப்பாத்தியோடு இதை எடுத்து வச்சு அப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ஈவன் குழம்புமே நமக்கு தேவையில்லை. இதை டைரெக்டாக நாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிப்பொலி மீன் புட்டு ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.